ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 13 வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், சமாதானக்காரனர், பிள்ளைகளுடைய சமாதானத்தை விரும்புகிறவர். இன்று எங்கு பார்த்தாலும் ஒரு சமாதான குறைவை பார்க்க முடிகிறது. எல்லாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட சமாதானத்தை பார்க்க முடியவில்லை. சிறு பிள்ளைகள் அவ்வளவா நேசித்து ஒருவருக்கொருவர் அன்பை பாராட்டி வளர்ந்த பிள்ளைகள் கூட தங்கள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு அல்லது பெரியவர்களான பிறகு பிரிவுகள் ஏற்படுகிறது. வேதனையான அனுபவங்களை சந்திக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளும் கூட பிரிந்து போகிற ஒரு நிலைமை தான் பார்க்க முடிகிறது. ஏன் இவைகள் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்? இந்த கூட்டு குடும்பங்களை பிள்ளைகள் விரும்புவதில்லை. கூட்டு குடும்பங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிற கூட்டங்கள் பெருகிவிட்டது. கூட்டு குடும்பங்கள் இல்லாமல் நாங்கள் தனித்திருப்போம் என்கிற சொல்கிற கூட்டங்களை இன்று பார்க்கத்தான் முடிகிறது. கூடி வாழ்கிறதை தேவன் விரும்புகிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது என்றுதான் வேதம் சொல்ல. அங்குதான் இன்பம் இருக்கிறது, அங்குதான் நன்மை இருக்கிறது, அங்குதான் அபிஷேகம் இருக்கிறது, அங்குதான் ஆசீர்வாதம் இருக்கிறது, அங்குதான் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 133 வாசிக்க முடியும். ஆபிரகாம், லோத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சமாதான குறைவை அழகாக மாற்றுகிறார்கள். 2 பேருக்கும் ஏராளமான செல்வங்கள் வருகிறது. அப்பொழுது பிரச்சனையும் வரும்பொழுது ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்லுகிறார், நாம் இருவரும் சகோதரர். ஆதியாகமம் 13 அதிகாரத்தில் 8, 9 வசனத்தில் பார்க்கலாம். நாம் மனஸ்தாபத்தோடு இருப்பது நல்லதல்ல. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் நான் போகிறேன், தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது என்று ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். லோத்தும் அதை தெரிந்து கொண்டு கடந்து போகிறார். அதே லோத்துக்கு ஒரு நாள் பிரச்சனை வருகிறது. ஆபிரகாம் போய் உதவி செய்கிறார். அந்த அன்பு தொடர்கிறதை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். விட்டுக் கொடுக்கிறோமா? விட்டுக் கொடுத்தால் அவன் பிழைக்க தெரியாதவன் என்று ஒரு பட்டம் கிடைத்துவிடும் என்று பயப்படுகிறோம். பூமிக்குரிய காரியங்கள் எது வேண்டுமானால் நீங்கள் விட்டுக் கொடுக்கலாம். ஆவிக்குரிய காரியங்களில் தான் நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. பாருங்கள், யாக்கோபு எவ்வளவு ஞானமாக அந்த இடத்தில் செயல்படுகிறான். ஏசாவுக்கு தான் சிரேஷ்ட புத்திர பாகம் இருந்தது, பர்த் ரைட். அப்பொழுது பயிற்றங்கூலுக்காக ஏசா போய் நிற்கும் பொழுது யாக்கோபு கேட்கிறான், உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டு போடு. ஆனால் ஏசா அதை செய்திருக்க கூடாது. அந்த நேரத்திலே பயிற்றங்குழுக்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போடுகிறான். பாதிப்பதில் பெரிதாக இருக்கிறது. ஆனால் பூமிக்குரிய காரியங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்க. அண்ணன் தானே அல்லது தம்பி தானே, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தாங்க, கொடுத்து பாருங்க. தேவன் அதை பல மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அருமையான குடும்பம், அண்ணன் தம்பி ஒரு சின்ன கடை வைத்திருக்கிறார்கள். அண்ணன் அந்த கடையில் இருக்கிறான். கடை வியாபாரத்தை பார்த்து குடும்பத்தை நடத்துகிறான். தம்பியும் வளர்ந்து வருகிறான். அடுத்து என்ன பண்ணுவது? தம்பிக்கு ஏதாவது பண்ணி கொடுக்குன்னு சொல்லும்போது தம்பியை கூப்பிட்டு பேசுகிறார். தம்பி கேட்க, இந்த கடை எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி. அண்ணனுடைய ஒய்ஃப் விட்டு கொடுப்பாங்களா? ஆனா அண்ணனே சொல்லுகிறார், அவன் தம்பிமா, நம்ம எங்கெங்க போறது? இல்ல நம்ம பாத்துக்கலான்னு தம்பிகிட்ட, சரிமா நீ கடை எடுத்துக்கோ, இந்த கேன் தண்ணி போடுற வேலையை மட்டும் எனக்கு கொடுத்துரு, நான் அதை வச்சு நான் டெவலப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த சின்ன கடையில வியாபாரமும் பண்ணுவாங்க. மளிகை சாமானங்கள் வைத்து தண்ணி கேன் பக்கத்துல யாராவது கேட்கும்போது கொடுப்பார்கள். அந்த அண்ணன் என்ன பண்ணாராம், தம்பிக்கு அதை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அந்த தண்ணி கேன் போடுற அந்த லிங்கை வச்சு பிளாட்ஃபார்ம்ல வச்சு அந்த தண்ணி கேன் போட ஆரம்பித்தார். கர்த்தர் அதை பார்த்தார். யோசித்து பாருங்கள், அது நாளுக்கு நாள் எல்கை விரிவானது. ஏராளமான பேருக்கு தண்ணீர் கொண்டு போய் கொடுத்து விட்டு அதன் மூலமாய் வருமானம் வர ஆரம்பித்தது. பெருக்கம் ஏற்பட்டது. இதனால் அவர் ஒரு இடத்தை, ஒரு கடையை வாங்கி வைத்து அதிலிருந்து சப்ளை பண்ண ஆரம்பித்தார். நிறைய பல்க் ஆர்டர்ஸ் கிடைச்சது. அதோடு மட்டுமல்ல, வாட்டர் பாட்டிலும் போட ஆரம்பித்தார். வேற இடத்திலிருந்து வாங்கி போட்டார். இன்றைக்கு நாட்கள் சென்றது. ஆண்டவர் அவருடைய விட்டுக் கொடுக்கிற அந்த பொறுமையை, தாழ்மை, அந்த மனதை பார்த்து இன்னைக்கு ஒரு பிளான்ட் போட்டு வாட்டர் பாட்டில் ரெடி பண்ணி அனுப்புற அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். விட்டுக் கொடுப்பதினால் கெட்டு போவதில்லை. இதைதான் ஆண்டவர். அதோடு மட்டுமல்ல, இந்த அண்ணன் தம்பி சமாதானம் இன்றைக்கும் தொடர்கிறது. அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் கூட சமாதானமாய் கூடி வாழ்கிறார்கள், சந்தோஷமாய் கூடி வருகிறார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். பெற்றோர்கள் அநேக நேரம் செய்கிற தவறு அதுதான். பிள்ளைகளை உட்கார வைத்து, என்ன வேணும் உனக்கு? போய் ஒருவேளை இந்த வீட்டின் காரியங்கள் இருக்கலாம், நிலங்கள் இருக்கலாம், நன்மைகள் இருக்கலாம். உங்கள் காலத்திற்கு முன்பாக பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுங்கள். பிள்ளைகளுக்கு ஒரு சாய்ஸ் கொடுங்க. அல்லது இவன் பிடிவாதம் பிடிக்கிறான்னா மற்ற பிள்ளைகிட்ட கேட்டு, சரிப்பா தம்பி தானே, கொஞ்சம் விட்டு கொடாப்பான்னு சொல்லி பேசுங்க. நீங்களே இது இவளுக்கு தான் கொடுப்பேன், இதை இவனுக்கு தான் கொடுப்பேன் நீங்கள் பிடிவாதம் பிடிக்க வேண்டாம். எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஒரு பட்சபாதம் இல்லாத ஒரு நினைவு வரட்டும். சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும், அங்கு சுகம் இருக்கும், ஆண்டவர் நாம் மகிமைப்படும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே,
இந்த புதிய நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. சமாதானமற்ற இந்த உலகத்துல சந்தோஷம் இல்லாமல் சங்கடத்தோடு சஞ்சலத்தோடு வாழ்கிற கூட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறது. நிம்மதி இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகள், குடும்பங்கள் உடைந்து சிதறி கிடைக்கிற இந்த நாட்களின் தேவன் மனம் இறங்கி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்மை உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும். பிள்ளைகளுடைய சமாதான குறைவை எடுத்து போட்டு கூடி வாழ்ந்துமை மகிமைப்படுத்த உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அவருடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளினுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய திட்டத்தின்படி காரியங்களை செய்வோம். சமாதானம் பெருகும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.